தமிழ் கழுகு. திமுக கிட்ட 40 தொகுதிகளை கேட்காமலேயே கேட்டதா காங்கிரஸே தகவல் பரப்புனதுல திமுகவுக்கு கோபமா? 20 தொகுதிக்கு மேல கொடுக்கறதும் கஷ்டங்கிறாங்க. திமுகவோட தொகுதி பங்கீடு பத்தி பேச முதல் முறையா காங்கிரஸோட ஐவர் குழு திமுக தலைவரை சந்திச்சு பேசி இருக்காங்க. ஆனா காங்கிரஸ் திமுக கிட்ட 40 தொகுதி கேட்டிருக்குன்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து தகவலை பரப்பப்பட்டத திமுக கண்டுபிடிச்சு கோபத்துல இருக்குங்கிறாங்க. 2011 80 தொகுதிகளை கேட்டு 63 தொகுதிகளை வாங்குச்சு காங்கிரஸ். 2016 60 தொகுதிகளை கேட்டு 40 தொகுதிகளை வாங்கினாங்க. 2021 50 தொகுதிகளை கேட்க 25 தொகுதிகளை திமுக கொடுத்துச்சு. 2026க்கு காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளை கேட்டாலும் 15 தொகுதிகள் ஆரம்பிச்சு 20 தொகுதிகள் வரைக்கும் திமுக கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. 2011 இருந்து திமுகவுல காங்கிரசுக்கு கொடுக்கப்படுற தொகுதிகளோட எண்ணிக்கை படிப்படியா குறைஞ்சுக்கிட்டு வந்த லாஜிக்க சொல்றவங்க 2026ல நல்லாவே குறையுங்கிறாங்க. விஜய் சார்பா செங்கோட்டையன் தாவேகாவோட முக்கியமான கூட்டங்களை நடத்த ஆரம்பிச்சிருக்காரா? விஜயோட நம்பிக்கை நட்சத்திரமே இப்போ இவர்தானா? கட்சியோட செயல்பாடுகள், கட்சியோட மாவட்ட செயலாளர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களுக்கு பரிச்சயமா இருக்காங்களாங்கிறத ஆலோசிக்க ஆதவ் அர்ஜுனாவின் அலுவலகத்துல ஒரு கூட்டம் நடந்துச்சு. முதல் நாள் கூட்டத்துக்கு வந்த விஜய் அடுத்த நாள் கூட்டத்தை செங்கோட்டையனையே நடத்த சொல்லிட்டாராம். அந்த கூட்டத்துல ஆதவ் அர்ஜுனாவோட நிறுவனம் எடுத்திருக்கிற ஒரு சர்வேயை பத்தி விவாதிக்கப்பட்டுச்சாம். அதுல தாவேக சார்பா போட்டி போடுகிற பெரும்பாலான நிர்வாகிகள் பொதுமக்களோட சம்பந்தம் இல்லாதவங்கன்னோ பொதுமக்களுக்கு நிர்வாகிகள் யாருன்னே தெரியலன்னு ரிசல்ட் வந்திருக்கான். கூடவே பல மாவட்ட செயலாளர்கள் திமுக கூடவும் அதிமுக கூடவும் நெருங்கின உறவுல இருக்கிறதாவும் திமுக அதிமுக கட்டளைகளுக்கு கட்டுப்படுறவங்களாவும் இருக்காங்கன்னு சர்வேயில தெரிய வந்திருக்கான். இத செங்கோட்டையன் விஜய் கவனத்துக்கு கொண்டு போக அதை எப்படி சரி பண்றதுன்னு பாருங்கன்னே கட்சிக்காரங்க கூட நீங்களே நேரடியா பேசுங்கன்னு உரிமையா சொன்ன விஜய் கட்சி விவகாரங்கள்ல புஷி ஆனந்தோட தலையிட்ட விரும்பலையாம். தன்னோட கோபி பண்ணை வீட்டுல விஜய் கொடியேத்தணும்னோ வீட்டுல விருந்து சாப்பிடணும்னு விஜய் கிட்ட செங்கோட்டையன் சொல்ல மறுப்பே சொல்லாத விஜய் தேதிய குறிங்கன்னு வந்துடுறேன் அப்படின்னு தாம் பாணியில பதில் சொன்னாராம். தமிழ்நாட்டுல நடக்கிற எஸ்ஐஆர் நடவடிக்கையால 45 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டாலும் பிஎல்ஓக்கள் செய்யற வேலைகளால அவ்வளவு நீக்கம் இருக்காதுன்னு பேசிக்கிறாங்க. டிசம்பர் 16ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக இருக்கு. இப்ப வரைக்கும் வாக்காளர் பட்டியல்ல சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இறந்தவங்கன்னு கணக்கெடுக்கப்பட்ட 25 லட்சம் பேரையும் நிரந்தரமா இடமாறி போனவங்கன்னு அடையாளம் காணப்பட்ட 39 லட்சம் பேரையும் சேர்த்து சுமாரா 64 லட்சம் பேரை நீக்க வாய்ப்பு இருக்குன்னு உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தமிழக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள்ல சொல்லப்படுது. ஆனா கள யதார்த்தம் அப்படி இல்லைங்கிறாங்க. எஸ்ஐஆர் வேலைகளை தினசரி பாக்குற பிஎல்ஓக்கள் இறந்தவங்க நிரந்தரமா இடமாறி போனவங்களோட லிஸ்ட துல்லியமா எடுக்கலையா. ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் பட்டியல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுற கணக்கீட்டு படிவங்களை பிஎல்ஓக்களே நிரப்பி இறந்தவங்க இடமாறி போனவங்களோட கையெழுத்தையும் போட்டு தர்றதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட பீகார் போன்ற மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் நடவடிக்கையால ஏற்பட்ட மாற்றங்கள் தமிழ்நாட்டில் இருக்குமாங்கிறது சந்தேகங்கிறாங்க. பெரிய அளவுல வாக்காளர் நீக்கம் இருக்காதுன்னோ பெயரளவுல சில லட்சங்கள்ல நீக்கம் இருக்குங்கிறாங்க. இதுக்கு காரணம் பிஎல்ஓக்கள் திமுக கட்டுப்பாட்டுல இருக்கிறது தான் சொல்றாங்க. தொகுதி டார்கெட்டை கொடுத்து கட்சி நிர்வாகிகளை வேலை செய்ய சொல்லியிருக்காரா அன்புமணி. பாமக அதிமுக கூட்டணி அறிவிப்போ அதிகாரப்பூர்வமா விரைவில் வந்துடுமா? பாமகவோட தலைவராகவும் சின்னத்துக்கு சொந்தக்காரராகவும் அங்கீகரிக்கப்பட்ட அன்புமணி உட்கட்சி பிரச்சனைகளை ஓரங்கட்டிட்டு ஏற்கனவே பாமக வலுவா இருக்கிற 50 தொகுதிகளை குறி வச்சு வேலை பார்க்க சொல்லி கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்ட நிலையில கட்சிக்காரங்களோட சுக துக்க நிகழ்ச்சிகளுக்கு போற பொறுப்பை தான் மனைவி சௌமியா கிட்ட ஒப்படைச்சிருக்காராம். அன்புமணி கட்சியோட நிர்வாகிகள் சுற்றுப்பயணம், பிரச்சாரம், தேர்தல் வேலை, கட்சியோட கட்டமைப்புன்னு எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாராம். பாமக குறி வச்சிருக்கிற அந்த 50 தொகுதிகள் இருக்கிற பொதுமக்களை குறிப்பா பெண்களை சந்திக்கிற வேலையையும் சௌமியா பாத்துக்குவாராம். ஆனா சௌமியாவுக்கு இப்போதைக்கு பாமகவுல எந்த பதவியும் கொடுக்க போறது இல்லையா.
அன்புமணியோட இந்த புது அஜெண்டாவோட துவக்கம்தான் திண்டிவனத்துக்கு பக்கத்துல இருக்கிற அன்புமணியோட சொந்த கிராமமான கீழ்சிவிரியில இருக்கிற குலதெய்வத்தை அன்புமணியும் சௌமியாவும் தம்பதி சமேதரா தரிசனம் செஞ்சாங்களாம். இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது முடிவான நிலையில களத்துல இருக்கிற அதிமுக தொண்டர்களும் பாமக நிர்வாகிகளோட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டதா சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.